ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, 6ஆம் வகுப்பு டேர்ம் 1ல் இருந்து 2வது பாடம் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனித குலம் எப்படி வளர்ந்துச்சு, அவங்க எப்படி வேட்டையாடினாங்க, அப்புறம் ஒரு இடத்துலேருந்து எப்படி இன்னொரு இடத்துல இருந்து மாறி மாறி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, எப்படி ஒரே இடத்துல நிலைத்து வாழும் நிலையை அடைஞ்சாங்க, அப்புறம் எப்படி கற்கருவிகள் கண்டுபிடிச்சாங்க, நெருப்பு சக்கரம் எப்படிலாம் யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பாறை ஓவியங்கள் குகை ஓவியங்கள் அதோட முக்கியத்துவம் எல்லாம் இந்த பாடத்தில் விவரிச்சிருக்காங்க. இந்த பாடத்தில் முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புவி எப்போ உருவாகியிருக்குன்னா 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் உருவாகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மனிதன் நடக்க தொடங்கியது எப்பன்னா 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு. மனிதன் புவி எங்கும் பரவியது 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன். வேளாண்மை தொடங்கியது 8,000 லட்சம் ஆண்டுகளுக்கு முன். நாகரிகத்தின் தோற்றம் சுமார் 5,000 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வரலாற்று முந்தைய மனிதர்கள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் பற்றி படிக்கிற படிப்புக்கு என்ன பேருனா தொல்லியல். மானுடவியல்னா மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கிறது பேர் தான் மானுடவியல். இதில் ஆந்த்ரோன்னா மனிதன்னு அர்த்தம், லாக்னா எண்ணங்கள் என்ன அர்த்தம், அதனால ஆந்த்ரோபாலஜின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. மனிதனின் பரிணாம வளர்ச்சி நிலைகள் இப்போ பார்க்க போகிறோம். ஆஸ்ட்ரோலோபிதிகஸ்ன்றது 4 to 2 மில்லியன் ஆண்டுகளுக்குள் இருக்கும்னு சொல்கிறாங்க. முன்னாடி இருந்திருக்கிற மனிதர்கள் ஆஸ்ட்ரோலோபிதிகஸ்ன்னு சொல்கிறாங்க. இவங்க எங்கே தோன்றியிருக்காங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான் தொடக்க கால மனிதன்னு சொல்கிறாங்க. இவங்கள கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றியிருக்காங்க. இவங்க எப்படி இருந்தாங்கன்னா மனிதன் மற்றும் குரங்கின் பண்புகளோடு காணப்பட்டாங்க. அதுக்கடுத்து 2.3 இருந்து 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஹோமோ ஹெபிலிஸ் என்ற மனிதன் இருந்தான். அவனும் தொடக்க கால மனிதன் தான் என்று அழைக்கப்படுகிறான். இவனோட இயல்பு எப்படி இருந்துச்சுன்னா, இவனுக்கு பெரிய கால் விரல் இருந்துச்சு, முன்பக்கம் நீட்டிக்கொண்டிருந்த தாடை நீச்சி குறைவாக இருந்தது. அப்புறம் கற்கருவிகளை உருவாக்க பழகிட்டு இருந்தான் அந்த கால மனிதன். அதுக்கப்புறம் ஹோமோ எரெக்டஸ் மனிதன் எப்போ உருவாகி இருக்கிறான்னா 1.8 ஆண்டுகளுக்கு முன் உருவாகி இருக்கான். இவன் எப்படி அழிக்கப்பட்டான்னா ஜாவா மனிதன் தான் என்னன்னா முழுமையான மனிதன் அல்ல. அதாவது முழுமையான மனிதனுக்குடைய இயல்பு அவனுக்கு இருந்ததில்லை, சிறிய மூளை மட்டுமே இருந்தது அவனுக்கு. அவன் எப்படி இருந்தான்னா நேராக நிமிர்ந்த மனிதன். நெருப்பின் பயன் பற்றி அவனுக்கு அறிந்திருந்தது. அப்புறம் நியாண்டர்தல் என்ற மனிதன் எப்போ இருந்தான்னா 1,30,000 to 40,000 ஆண்டுகளுக்குள் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இவனும் முழுமையான மனிதன் இல்லை. இவனுடைய இயல்பு எப்படி இருந்துச்சுன்னா ஆப்பிரிக்கர்கள்ல இருந்து வேறுபட்டிருந்தான், கருவிகளை யூஸ் பண்ணிட்டு இருந்தான், வேட்டையாடுதலில் பின்தங்கியவனா இருந்தான். அப்புறம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் நியாண்டர்தல் மனிதர்கிட்ட இருந்திருக்கு. சான்று எங்க கிடைச்சிருக்குன்னா ஜெர்மனியில கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் ஹோமோசெப்பியன்ஸ் எப்போ இருந்திருக்காங்கன்னா 3,000 ஆண்டுகளுக்கு முன் இருந்திருக்காங்க. இவன் தான் சுயமாக சிந்திக்கும் மனிதன்னு சொல்கிறாங்க. இவனுக்கு வேட்டையாடும் பழக்கம் இருந்திருக்குது, உணவு சேகரிக்கும் சமூகமாக இவங்க இருந்திருக்காங்க, கருவிகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆப்பிரிக்காவிலேருந்து இடம்பெயர்ந்து ஓரிடத்துலேருந்து அங்கேயும் இங்கேயும் குடியேறியிருக்காங்க. எங்கன்னா ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் குடியேறியிருக்காங்க. அப்புறம் குரோமேக்னான்ஸ் என்ற மனிதன் எப்போ இருந்தான்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பும், மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பும் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இவன் நவீன மனிதன்னு சொல்லப்படுறாங்க. அதாவது மனித வாழ்வின் தொடக்கமாக தான் இவங்களை பார்க்குறாங்க. இவங்க கற்கருவிகள், எலும்பாலான கருவிகள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. குத்திட்டி, நெம்புகோல் போன்ற கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க. குத்திட்டி, நெம்புகோல் கருவிகளை பயன்படுத்திய பரிணாம மனிதன் யாருன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் குரோமேக்னான்ஸ் சொல்லணும். அதே மாதிரி சுயமாக சிந்திக்கும் மனிதன் யாருன்னு கேட்டாங்கன்னா ஹோமோசெப்பியன்ஸ்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நியாண்டர்தல் மனிதன் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் கொண்டிருந்த மனித வளர்ச்சி நிலை யாருன்னா நியாண்டர்தல். அதுக்கப்புறம் நெருப்பின் பயன் பற்றியும், நேராக நிமிர்ந்த மனிதன் முழுமையான மனிதனும் அல்ல, சிறிய மூளை கொண்ட மனிதன் யாருன்னா ஹோமோ எரெக்டஸ். அப்புறம் தாடை நீச்சி குறைவாக கொண்ட தொடக்க கால மனிதன் யாருன்னா ஹோமோ ஹெபிலிஸ். அப்புறம் மனிதன் மற்றும் குரங்கின் இயல்புகளுடன் காணப்பட்ட மனிதன் யாருன்னா ஆஸ்ட்ரோலோபிதிகஸ்.
இதை பற்றி இதில் அந்த இதில் விவரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மானுடவியல்னு இப்போ தான் படித்து முடித்தோம். அதாவது மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி சொல்கிற படிப்பு தான் மானுடவியல். அதில் திறன் வாய்ந்த மானுடவியலாளர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் எந்த இடத்துலனா தான்சானியா என்ற இடத்துல வந்து காலடி தடத்தை வந்து மனிதர் நம்ம முன்னாடி வச்சிருக்காங்க. அந்த காலடி தடத்தை வந்து கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு செய்யும் போது அது எந்த ஆண்டுகளுக்கு முன் இருந்திருக்கலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 3.5 ஆண்டுகளுக்கு முன் என கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக ஒன் வேர்டில் கேட்பாங்க. மானுடவியலாளர்கள் கண்டுபிடித்த கால் தடம் எங்கு காணப்பட்டதுன்னு கேட்டால் கிழக்கு ஆப்பிரிக்காவில். எந்த இடத்தில் கிழக்கு ஆப்பிரிக்காவில் காணப்பட்டதுன்னு கேட்டால் தான்சானியா. எதற்காக எந்த ஆய்வுக்கு உட்படுத்தினாங்கன்னு கேட்டாங்க கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு. அதன் மூலம் இந்த காலடி தடம் எந்த ஆண்டுகளுக்கு முன் என கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டால் 3.5 ஆண்டுகளுக்கு முன். இந்த ஒரு லைன்லேயே 4 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் குகையில் வாழ்ந்த மனிதன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா குரோமேக்னான்ஸ் மனிதன். அவங்களுக்கு தான் வந்து இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது. இங்கேயும் ஒன்று இறந்தவர்களை புதைக்கும் நியாண்டர்தல். இது வந்து இறந்தவர்களை புதைக்கும் மனிதர்கள் ரெண்டு கேட்டாங்கன்னா நியாண்டர்தலும் குரோமேக்னான்ஸும் சொல்லலாம். ஆனால் அவங்க பிரான்சில் லாஸ்காஸ் குகையில் வாழ்ந்த மனிதன் யாருன்னு கேட்டிங்கன்னா குரோமேக்னான்ஸ் மனிதன். அதுக்கப்புறம் பரிணாமம்னா என்னன்னா மனிதன் இனம் வந்து மாறுதல் அடைஞ்சு அதாவது கிராஜுவலாக ஒன்று ஒன்றா மாறுதல் அடைஞ்சு ஒரு மேம்பட்ட இடத்தை நோக்கி நகர்வது தான் பரிணாமம்னு சொல்கிறாங்க. இப்படி தான் வந்து ஹோமோசெப்பியன்ஸின் வளர்ச்சி இருந்துச்சு. கிழக்கு ஆப்பிரிக்காவில் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெயர்ந்து ஐரோப்பா, ஆசியா ஒன்று இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அது ஹோமோசெப்பியன்ஸ் எல்லாம் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா நிமிர்ந்த நிலையில் இருந்தாங்க. இரு கால்களை பயன்படுத்தி நடக்க பழகியிருந்தாங்க. பொருட்களை பற்றுவதற்கு வசதியாக வந்து கட்டை விரலில் அவங்களுக்கு நல்ல மாற்றம் இருந்துச்சு. மூளையில் கூட நல்ல வளர்ச்சி இருந்துச்சு. இப்போ வந்து ஆஸ்ட்ரோலித்திபிகஸ் மனிதர்கள் வந்து எங்கு தோன்றி இருக்காங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில். ஹோமோ ஹெஃபிலிஸ் மனிதர்கள் தென்னாப்பிரிக்காவில். ஹோமோ எரெக்டஸ் வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. நியாண்டர்தல் மனிதர்கள் ஐரோப்பா மற்றும் ஆசியாவில். குரோமேக்னான்ஸ் வந்து பிரான்ஸ். பீயிங் மனிதன் சீனாவில் இருந்திருக்காங்க. ஹோமோசேப்பியன்ஸ் வந்து மேக்சிமம் ஆப்பிரிக்காவில் இருந்திருக்காங்க. ஹைடல்பர்க் மனிதன் வந்து லண்டனில் இருந்திருக்காங்க. இதில் வந்து ஈஸியாக சொன்னால் நியாண்டர்தல் ஐரோப்பா மற்றும் ஆசியா ஞாபகம் வச்சுக்கலாம். குரோமேக்னான் ஆஸ் யூஸ்வல் முன்னாடி தான் பார்த்தோம். பிரான்சிஸில் லான்சாஸ் குகையில் வந்து குரோமேக்னான் மனிதன் வாழ்ந்திருக்காங்கன்னு. ஸோ பிரான்ஸ்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஹோமோசேப்பியன்ஸ் வந்து ஆப்பிரிக்காவில் இருந்திருக்காங்கன்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் வந்து பீயிங் மனிதன் பேரை வச்சே அது சீனான்னு சொல்லிடலாம். ஹைடல்பர்க் வந்து லண்டன்னு சொல்லிடலாம். ஸோ ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் ஸ்டார்டிங் இருக்கிற மனிதன் வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹோமோ எஃபிலிஸ் தென்னாப்பிரிக்கா. இப்போ ஒன்றா பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்திருக்காங்க. ஹோமோ ஹெஃபிலிஸ் வந்து தென்னாப்பிரிக்காவில் இருந்திருக்காங்க. ஹோமோ எரெக்டஸ் வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் இருந்திருக்காங்க. நியாண்டர்தல் மனிதர்கள் வந்து யுரேசியா அதாவது ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் இருந்திருக்காங்க. குரோமேக்னான்ஸ் வந்து பிரான்ஸில் இருந்திருக்காங்க. பீயிங் மனிதன் சீனாவில் இருந்திருக்காங்க. ஹோமோசேப்பியன்ஸ் வந்து ஆப்பிரிக்காவில் இருந்திருக்காங்க. ஹைடல்பர்க் மனிதன் வந்து லண்டனில் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க எப்படிலாம் எங்கெங்கே இருந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்க, எங்கெங்கே போனாங்க, இதை பற்றிலாம் பார்த்தாச்சு. அப்புறம் எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கணுன்னா அவங்க ஃபஸ்ட்டு தொழிலே அவங்களுக்கு வேட்டையாடுதல் தான் இருந்துச்சு. வேட்டையாடுதல்னாலே அவங்களுக்கு வந்து பசிக்கும் போது உணவு வேணும். அந்த உணவு சேகரிக்க தான் அந்த வேட்டையாடுதல் வந்து ஒரு தொழிலாக வச்சுருந்தாங்க. அப்புறம் இருப்பிடம் எப்படி இருந்தாங்கன்னா இவங்க குகைகள்லையும் மரத்துலையும் தான் அவங்களோட இருப்பிடமே இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போயிட்டே இருந்தாங்க. ஸோ மரம் மற்றும் குகைகளில் தான் இவங்களோட இருப்பிடம் இருந்துச்சு. வேட்டையாடுறதில் தவிர வேற என்ன தொழில் செஞ்சாங்கன்னா மீன் பிடிக்கும் தொழில், தேன் எடுத்தல், அந்த மாதிரி தொழில்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க உடைகள் என்னென்ன பயன்படுத்தினாங்கன்னா பதப்படுத்தப்பட்ட விலங்குகளின் தோள்களை உடைகளாகவும் மரப்பட்டைகள் மற்றும் இடைகளை வந்து உடைகளாகவும் பயன்படுத்தினாங்க. அப்புறம் வேட்டையாடி முறைகள் எப்படி இருந்துச்சுன்னா அவங்க குழுக்களாக போய் வேட்டையாடினாங்க. அதுக்கப்புறம் குழி தோண்டி வச்சு மிருகத்தை அதில் வச்சு வேட்டையாடினாங்க. இந்த 2 முறைகளில் வந்து அவங்களுக்கு வேட்டையாடும் முறைகள் கொண்டிருந்தாங்க.
அந்த கால மனிதர்கள் வந்து செதுக்கும் கலையை கூட தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதாவது ஒரு கல்லில் அடியில் வச்சு மற்றொரு கல்லால் வந்து செதுக்கிறது. இதன் மூலம் அவங்க கற்கருவிகளை கூட உருவாக்குனாங்க. அதாவது கோடாரி, கல் சுத்தி, கல் கோடாரி, கல் சுத்தி எல்லாம் இந்த மாதிரி தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அது ஷார்ப்பான எட்ஜ் பகுதியை வந்து செதுக்கிறதுக்கு வந்து எட்ஜ் கல்லை வந்து செதுக்கிறதுக்கு யூஸ் பண்ணி அடியில் இருக்கிற கல்லை வந்து செதுக்கிட்டு இருந்தாங்க. இதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் என்னன்னா கல் கோடாரி, கல் சுத்தியல். பெரிய கற்களை கொண்டு வந்து கோடாரிகள் வந்து அவங்க உருவாக்குனாங்க. ஆயுதம் செய்ய நெருப்பை உருவாக்க வந்து முக்கியமான கல்வகை என்ன பயன்பட்டதுன்னா சிக்கி முக்கிய கல்வகை தான் பயன்பட்டது. ஏன்னா அது ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சிக்கி முக்கிய கல் வச்சு நெருப்பையும் உருவாக்குனாங்க. நெருப்பை உருவாக்குனதுக்கப்புறம் அவங்க நைட்டில் அந்த வெளிச்சம் இருந்து அது வந்து பல வகையில் அவங்களுக்கு உதவியாக இருந்துச்சு. நீலகிரியில் உள்ள ஒரு சில கிராமங்களில் வந்து இன்னமும் கூட தீப்பெட்டி இல்லாமல் அவங்களோட நெருப்பை உருவாக்கும் பழக்கம் இன்னும் கூட அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நெருப்புக்கு அப்புறம் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா சக்கரம் கண்டுபிடிச்சாங்க. சக்கரம் எப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நிலச்சரிவு இருக்கும்போது பாறைகள் உருண்டு வந்துறதை பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு சக்கரம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சக்கரம் தான் வந்து மனிதனின் முதல் தரமான கண்டுபிடிப்புன்னு சொல்கிறாங்க. சக்கரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பானை வந்து செய்வது அவங்களுக்கு மிகவும் எளிதாக இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி வந்து பானை செய்வது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்க எப்படி பானை செஞ்சாங்கன்னா களிமண்ணை சுட்டு பானை செஞ்சாங்க. அப்புறம் சக்கரை வந்ததுக்கப்புறம் அவங்க பானை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அப்புறம் பானை சுட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே பெயிண்ட் வரைகிறது அந்த மாதிரியெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. பெயிண்ட் வரையும் போது அந்த கலர் வர வைக்கிறதுக்காக அந்த இலையோட சாறு, மரப்பட்டையோட சாறு அதையெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க கலர் வர வச்சு கலர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மனித இனத்தின் முதல் கலைனை பார்த்தாலே அது ஓவியம் வரைதலாக தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால பாறை ஓவியங்கள். இந்தியாவில் மொத்தம் 750 குகைகளில் 500 குகைகளில் வந்து நம்ம பாறை ஓவியங்களை பார்க்குறோம். அவங்க என்ன ஓவியமாக வச்சுருக்காங்கன்னா நடமாடுதல், வேட்டையாடுதல் பற்றி பாறை ஓவியங்களாக வந்து வரையப்பட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இன்னும் நிறைய குகைகள் இருக்குது, இன்னும் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால பாறை ஓவியங்கள் எங்கெங்கே இருக்குன்னா விழுப்புரத்தில் கீழ்வளை என்ற கிராமத்தில் இருக்குது, மதுரையில் உசிலம்பட்டி என்ற கிராமத்தில் இருக்குது, குமுதிபதி மாவடைப்பு கிராமம் வந்து கோவையில் இருக்குது, பொறிவரை வந்து கரிக்கையூர் நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக வந்து படித்து வச்சுக்கோங்க. பொறுத்துக விழாவில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் விவசாயம் எப்படி வளர்ந்ததுன்னு இதில் பார்க்க போகிறோம். வேட்டையாடுதலுக்கு பின் வந்து அவனுக்கு தொழிலாக இருந்துச்சு. அதாவது வேட்டையாடி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து விலங்குகள் பற்றாக்குறை வந்துடும். ஸோ வேட்டையாடி அவங்களுக்கு வந்து உணவு தீர்ந்ததுக்கப்புறம் என்னடா செய்கிறதுன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில் தான் விவசாயம்னு சொல்கிறாங்க. வேட்டையாடுது மனிதனே தானே உணவு தயாரிப்பது. இப்போ பசிக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏதாச்சும் ஒன்று செய்யணும். அப்போ தான் விவசாயத்தை பற்றி அவங்க தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க சாப்பிட்டு வச்ச பழத்தோட விதைகளை வந்து ஒரு இடத்துல போடும்போது அது மரமாக வளர்ந்து திருப்பி வந்து காய் கொடுக்குதுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸோ இதை நாம் வந்து விதைச்சு பார்த்து நல்லா வந்து வளர்த்து விட்டால் நம்ம உணவு கிடைக்குன்னு அவங்க சிந்தித்து விவசாயம் பண்ணாங்க. தான் விவசாயம் உருவதற்கு காரணமாயிட்டு. அதுவரை வந்து இந்த மனித சமுதாயம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல உணவு தேடி போகிறது இந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரே இடத்துல இருக்கலாம்னு சொல்லிட்டு விவசாயம் பார்த்தாங்க. அவங்க எப்படி விதை விதைத்து விவசாயம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் விலங்குகளையும் அவங்கள விவசாயத்துக்கு பயன்படுத்தினாங்க. முக்கியமாக எருதுகளை அவங்க வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தாங்க. நிலைத்து வாழும் சமூகமாக தான் வளர்ந்தாங்க. ஸோ நிலைத்து வாழும்னா ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்போ சமைக்கவும் கற்றுக்கணும். நெருப்பும் அப்போ கண்டுபிடிச்சாச்சு, சக்கரமும் கண்டுபிடிச்சாச்சு. சக்கரத்தோட உதவியால் நெருப்பும் பானைகளுமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அவங்களுக்கு சமைக்கவும் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த காலத்தில். அடுத்த நிலையில் வந்து கலப்பையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அது இன்னமும் விவசாயத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடுச்சு. தொடக்கத்தில் மனிதன் வந்து விவசாயம் வந்து தன்னுடைய தேவைக்காக மட்டுமே வந்து செஞ்சு வந்தான். அதுக்கப்புறம் உற்பத்தி அதிகரித்த பொறுத்து அதை வந்து கிடங்களை சேமித்து வச்சு பயன்படுத்தி வந்தான். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற குழுக்களுக்கு கொடுத்து பரிமாற்றம் செஞ்சு அப்படியே வந்து விவசாயத்தை அதிகரிச்சுட்டே வந்தாங்க. இந்த மாதிரி பிற குழுக்களுடன் பகிர்ந்து கொண்டு பரிமாற்றம் செய்து தனக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்வதே பண்டமாற்று முறை என்று சொல்லப்படுகிறது. அப்படியே பண்டமாற்று முறை வளர்ந்து வணிகமும் வர்த்தகமும் வளர்ந்து நகரமும் பெருநகரமும் உருவாயிற்றுன்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின் இதுதான் இந்த லெசனில் படித்திருக்கோம். இப்போ புக் பேக் கொஸ்டினில் ஆப்ஷன்லாம் கொடுக்கல, ஒன் வேர்டு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் நான். பரிணாமத்தின் வழிமுறை வந்து எப்படின்னா படிப்படியானது. தான்சானியாவில் டேஸ் கண்டத்தில் உள்ளது, எங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது. இதை நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம். தான்சானியா மானுடவியலாளர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில், ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிறதுன்னு நம்ம எழுதணும். நான் அது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிழக்கு ஆப்பிரிக்காவா மேற்கு ஆப்பிரிக்காவான்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் கிழக்கு ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லணும். அப்புறம் வந்து இரு கால்களால் நடப்பது யாருன்னா ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் மனிதன். அதுக்கப்புறம் தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்கள் காலடி தடங்களை டேஸ் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். யார் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள்னா மானுடவியலாளர்கள். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா அலைந்து திரிந்து வாழ்க்கை, அதாவது நாடோடி வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் என்ன கேட்டிங்கன்னா வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். டேஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. கலப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் விவசாயம் எளிதாக்கியது. டேஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு பானை செய்வதை எளிதாக்கியதுன்னு கேட்டிங்கன்னா சங்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு. அப்புறம் பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஸ் என்னும் இடத்தில் காணப்படுகின்றன, கரிக்கையூர் என்னும் இடத்தில். எந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள் வந்து தீக்குச்சி இல்லாமலே நெருப்பை வந்து பற்ற வைப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா நீலகிரி மாவட்டம் தான். அதுக்கப்புறம் சரியா தவறா வந்து நாணயங்களை ஆராய்வதற்கான துறை வந்து மானுடவியல்னு சொல்கிறாங்க. கிடையாது, தவறு. நாணயங்களை ஆராய்வதற்கான துறை நாணயவியல். மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி ஆராயும் துறை தான் மானுடவியல். ஹோமோ எரெக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்த அறிவு இருந்தது, சரியான விடை. மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம் என்பது சரியான விடை. மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு வந்து ஆடு என்பது தவறான விடை. முதல் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு வந்து நாய், அதுக்கப்புறம் எருது, அதுக்கப்புறம் கோழி, ஆடு, மாடு, அதுக்கப்புறம் தான் வருது. அதுக்கப்புறம் கட்டக வினாக்களும் பார்த்துடலாம். நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. இதில் நான் கொடுக்கல. டேஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு பானை செய்வதை எளிதாக்கியதுன்னா சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு. பண்ட பரிமாற்று முறை என்பது ஒரு பொருளை கொடுத்து அதற்கு பதிலாக வேறொரு பொருளை பெறுவது ஆகும். தொடக்க கால மனிதர்கள் வேட்டைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களில் 2 கூறுனா கல்கோடாரி, கல் சுத்தியல். ஆயுதங்கள் செய்வதற்கு ஏற்ற கல் சிக்கிமுக்கிக்கல். நகரங்களும் பெருநகரங்களும் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது வணிகம் மற்றும் வர்த்தகம். மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம். பாறை ஓவியங்களில் உள்ள உருவங்களை அடையாளம் காணவும் வேட்டையாடுதல் மற்றும் நடனமாடுதல். தொடக்க கால மனிதர்களின் முதன்மையான தொழில் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல். குகை ஓவியங்கள் மூலம் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? மக்களின் கடந்த கால வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்கிறோம். தொடக்க கால மனிதர்கள் எங்கு வாழ்ந்தார்கள்? குகை மற்றும் மரங்களில் வாழ்ந்தார்கள். டேஸ் தொல்லியல் துறையுடன் தொடர்புடையது. மானுடவியல் தொல்லியல் துறையுடன் தொடர்புடையது. தொடக்க கால மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகளில் 2 குறிப்பிடுனா நாய் மற்றும் எருது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 6ஆம் வகுப்பில் டேர்ம் 1 இருக்க 2வது படம் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். யார் யார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் ஆல் தி பெஸ்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். பை, ஆல் தி பெஸ்ட்.